ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் ஸ்டோரியே இதுக்கப்புறம் தான் போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 7. ஃபால், இதில் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஃபாலோட அப்பா கேட்கவும், எனக்கு ஓகே தான், இது என்னோட கடமை அப்படின்னு அவ சொல்கிறா. ஒரு அப்பாவா என்னால் எதுவும் பண்ண முடியல, மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் சொல்லவும், பிரின்சஸா நாட்டோட கடமை எனக்கும் இருக்குதுப்பா, ஸோ எனக்கு இதில் ஓகே தான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ சொல்கிறா. ஹீரோவோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ரோரி இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஆளுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹெலன் கேட்கவும், வாழ்வாசாவா போராட்டத்துல இருந்து ஆள் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு ரோரி சொல்லவும், நானும் கிட்டத்தட்ட அப்படிதான். சரி ஓகேன்னு ஹெலன் கை கொடுக்குறா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஆனால் மனசுக்குள்ள ஆள் எனக்கு தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃபார்ம்ல இருந்து ஒருத்த கத்திரிக்காய் திருவோம். நம்ம ஹீரோ அவனை பிடிக்கிறான். ஃபார்மிங்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி லோரியும் ஹெலனும் வராங்க. ஆமா, யார் இந்த பையன் அப்படின்னு அவங்க கேட்கவும், இவன் கத்திரிக்காயை திருட வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பசிச்சுது அதனால தான் சொல்லவும், இது இன்னும் வளரவே இல்லை, இது இன்னும் எவ்வளவு பெருசா வளரும் தெரியுமா, அதுக்குள்ளேயே நீ இப்படி பறிச்சிட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவும், அப்படின்னா அவன் திருநதுக்கு இவன் திட்டலையா அப்படின்னு சொல்லி ஹெலனும் ரோரியும் பாக்குறாங்க. அந்த பையனுக்கு ரொம்பவுமே பசிக்குது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அவனுக்கு ஒரு கேபேஜ் எடுத்து கொடுக்குறான். இதை சாப்பிட்டவா பசியை தீர்த்துக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அந்த பையன் அதை சாப்பிட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ அப்போ ஒரு சின்ன பொண்ணை பத்தி யோசிச்சு பாக்குறான். டீமன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை அட்டாக் பண்றதுனால தான் காய்கறி ரேட் எல்லாம் அதிகமாயிட்டு, அதனால தான் சில பேர் பட்னியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெலன் சொல்றா. அப்ப மணி அடிக்கிற சவுண்ட் கேக்கு திரும்பவும் டீமன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போறாங்க. அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் அந்த டீமன்ஸ் மெகிஸ்குள்ள வராம தடுத்துட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல எல்லா மான்ஸ்டர்ஸ் எப்படி ஒன்னா இப்படி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் உயிரை கொடுத்தாது இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹெலன் வரா. ஹெலன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு ஸ்னேக் அட்டாக் பண்ண வரவும் ரோரி அதை போய் போட்டு தள்ளுறா. ஹீரோனோட மண்வட்டியை வச்சு அப்படியே மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போய் தூக்கி அடிக்கிறான். என்னதான் இவங்க எல்லாரும் சூப்பரா சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே மான்ஸ்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. இது இன்னைக்குள்ள நிக்காது போலியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ சில பேர் குதிரையில வராங்க. அந்த பிளாக் அது ஆன்ஸ்பர்க் ஓடுது தானே அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இந்த ஹோலி ஸ்வாட் என்கிட்ட இருக்கு, எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஹோலி ஸ்வாட பார்த்து பயந்து இப்ப அந்த இடத்துல இருந்து அமைதியா கிளம்பிடுதுங்க. எங்கப்பா இவர் இந்த ஹோலி ஸ்வாட வச்சு டீமன் ஆர்மியவே விரட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இதை பார்த்து பயப்படுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோனோட வீட்டுல இருக்கான். இப்ப யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா பிரின்சஸ் ஃபால். நீங்க என்ன இந்த நேரத்துல நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு வா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவில் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். குட் பை சொல்லிட்டு போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மேகிஸை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு வா சொல்றா. சரி எப்ப திரும்பி வருவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்ப வரவே மாட்டேன், அதனாலதான் உன்னை பார்த்து குட் பை சொல்லிட்டு போலான்னு அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே மெய்ட் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபால் வந்து அங்க இருந்து கிளம்புறா. என்னாச்சு, ஏன் திரும்ப வரமாட்ட, எதுக்காக போற, எங்க போற, சொல்லிட்டாச்சு போ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆல்வைன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வா கிளம்புறா. அந்த ஹோலி ஸ்வாட் இருந்ததுனால மான்ஸ்டர்ஸ் எதுவுமே திரும்ப மெகிஸ் பார்க்க வரவே இல்லை. மான்ஸ்டர் அட்டாக் இல்லாததுனால காய்கறி எல்லாம் திரும்ப நார்மல் ரேட்டுக்கே வந்துருச்சு. ஆனா பிரின்சஸ் ஃபால் என்ன விட்டு போனதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், என் பையன் எனக்கு தெரியாம கத்திரிக்காவை திருடிட்டா சாரின்னு சொல்லவும், கேபேஜ் சூப்பரா இருந்துச்சுன்னு அவன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இன்னைக்கு காய்கறியை விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ பொட்டேட்டோ எடுத்து கொடுக்குறான். எங்க அம்மா ஊர்லயே சூப்பரான டெய்லர், துணி தைக்கிறதா இருந்தா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ டாட்டா கட்டிட்டு இருந்தா பார்த்தா ரீக்ஸோ கூட நின்று டாட்டா கட்டுறான். நீ எப்படா வந்தான்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு நம்ம கொடுக்குறான். உன்னோட வெஜிடபிள் சீப் அண்ட் சூப்பரா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ரீக்ஸ் சொல்றான். ஹோலி ஸ்வாட்னால டீமன்ஸ் எல்லாம் போயிட்டுங்கிறதுனால விலையெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹோலி ஸ்வாடால ஒன்னும் டீமன் போகல. அவன் இன்னைக்கு நீ காலையில நியூஸ் பேப்பர் பாத்தியா அப்படின்னு ரீக்ஸ் கேட்கறான். நியூஸ் பேப்பர் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ரோரிக்கு ரொம்ப பசிக்குமா ஹெலன் சாப்பாடு கொடுக்குறா. அப்ப அவங்களுமே இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. பிரின்சஸ் ஃபாலுக்கு கல்யாணம் ஆக போதா, அந்த ஹோலி ஸ்வாட வச்சிருந்த ஆன்ஸ்பர்கோட கிங் கூட தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. டீமன்ஸ் அவர் விரட்டி அடிச்சது என்னமோ உண்மைதான், அதை காரணமா வச்சு கல்யாணத்தை நடத்துறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு ஹெலன் சொல்லவும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டீமன்ஸ்க்கு ஹியூமன் லாங்குவேஜே புரியாது, ஆனா ஆன்ஸ்பர்கோட கிங் வந்து பேசினப்போ அதுங்க எப்படி அமைதியா போச்சு அப்படின்னு ரோரி கேட்கவும், அட ஆமா இல்ல அப்படின்னு ஹெலன் யோசிக்கிறா. கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், நீங்களும் இந்த நியூஸ் பேப்பரை பாத்தீங்களா, எங்க அம்மா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்தாங்க இதை படிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட லெட்டரை உங்க கிட்ட கொடுக்குறான். அன்புள்ள செல்ல தங்க குட்டி, அச்சோ இந்த லெட்டர் வேணா, இதுக்கு அடுத்த பார்ட்டை படிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செல்ல குட்டி ஆல் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு அவங்க படிக்கவோ, ஐயோ இதை விட்டுட்டு முக்கியமான பார்ட்டை படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன் விளைச்சல் எதுவும் பாதிப்பு இல்லையா, டீமன்ஸ் உங்க நாட்டை அட்டாக் பண்ணதுனால காய்கறி விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறமா அந்த ஹோலி ஸ்வாட் அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒன்றும் உண்மை கிடையாது, ஒரு சாதாரண பிளாக் ஸ்மித் செஞ்சதுதான், அதுக்கு பவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது, உங்க அம்மா ஷேடோ பப்பட்ல இருந்ததுனால இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. ஓ ஷேடோ பப்பட்ல இருக்காங்களா, என்னது ஷேடோ பப்பட்ல உங்க அம்மா இருக்காங்களா அப்படின்னு ரோரியோ ஹெலனா ஆச்சரியப்படுவோம். ஷேடோ பப்பட்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஷேடோ பப்பட்டுங்கிறவங்க கிங்டம்காக வேலை பார்க்குற ஒரு இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு சீக்ரெட்டான ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அவங்க ஈஸியா அதை கேதர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஹெலன் எக்ஸ்பிளைன் பண்றா. ஒரே ஒரு டீமன் தான் மத்த எல்லா டீமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சு மிரட்டி தான் அவன் இதை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். மேல தகவல் கிடைச்சா சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா போட்டிருக்காங்க. அவன் ஒரு ஃபேக் பிரின்சஸ் ஃபாலை நம்ம தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ஃபால்னு அசால்ட்டா சொல்ற, உனக்கு பிரின்சஸ் தெரியுமா என்ன
அப்படின்னு அவங்க கேட்கவும், இல்ல நான் இந்த மெகிஸோட ஒரு சிட்டிசன், பிரின்சஸை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் உண்மைதான். ஆனா ஹான்ஸ்பர்க்கை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத, நம்ம எப்படி அங்க போய் பிரின்சஸை காப்பாத்த அப்படின்னு ரோரி கேட்கவும், அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி யாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது நான் தான் அப்படின்னு சொல்லி ரேக்ஸ் அங்க வரான். ரேக்ஸ் ஒரு போஸ்ட்மேனுங்கிறதுனால அவனுக்கு எல்லா இடமும் நல்லாவே தெரியும். ஹான்ஸ்பர்க்கோட கிங்க காமிக்கிறாங்க. ஹோலி ஸ்வாட பார்த்து டீமன்ஸ் எல்லாமே பயப்படுது, எங்க கண்ட்ரிக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்த கண்ட்ரி கிங் எல்லாம் கேட்கறாங்க. என்ற ஒரு ஸ்வாடு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் நாட்டோட 3ல ஒரு பங்கு வளத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கிங் சொல்றான். பொருளோட விலையை கம்மியா உங்களுக்கு விற்கிறோம், டாக்ஸ் ஃப்ரீயா விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிங்கும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. பிளான் பண்ணபடி எல்லா கண்ட்ரியும் இப்ப என் கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிங் நினைக்கிறான். அவ ஒருத்தங்க வந்து நிக்கிறான். என்ன விஷயம் காசல் அப்படின்னு நம்ம கேட்கவும், ஹியூமன்ஸ் இதுக்கு மேலேயும் அட்டாக் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, அது போக ஏன் ஆளுங்க தான் அடிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காசல் சொல்லவும், எனக்கே நீ ஒபே பண்ண மாட்டேங்கிறியா? உன்னோட ஆளுங்களோ ஹியூமன்ஸோ காயப்படுறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்படின்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் காயப்படுறதை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு அந்த கிங் கேட்கவும், இல்ல வேணாம் நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காசல் சொல்றான். ஃபால் அங்க வரவும், பிரின்சஸ் ஃபால் நீ என்ன இந்த பக்கம் நம்ம கேட்கறான், ஒரு சர்வெண்ட்டை இப்படிதான் அடிப்பியா அப்படின்னு சொல்லி ஃபால் கேட்கவும், எங்க நாட்டுல இப்படிதான் சர்வெண்ட்டை டிசிப்ளின் பண்ண நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரின்ஸ் நெடியோஸ் நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஒரு கேரேஜ் இன்னும் வரலன்னு சொல்லவும், எல்லா கண்ட்ரில இருந்து என் கல்யாணத்தை வந்து பார்ப்பாங்க, அது கிராண்டா இருக்கணும், சீக்கிரம் ஒரு கேரேஜ் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றான். பிரின்சஸ் ஃபால் என்கிட்ட ஒரு சூப்பரான வைன் இருக்கு, நம்ம ஏன் அதை குடிக்க கூடாதுன்னு கேட்கவும், எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு ஃபால் சொல்றா. உங்க மெகிஸ் கண்ட்ரியை விட இந்த கண்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், ஆனா இங்கேயுமே எல்லா வளங்களும் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணு, அப்புறமா நாளைக்கு நம்ம கல்யாணம், சோ நல்லபடியா ரெடி ஆக அப்படின்னு அவன் சொல்றான். கேரேஜ் பத்தி கேட்டு போன அந்த சோல்ஜர் புறால எதையோ ஒரு மெசேஜ் அனுப்புறான். நீங்க ஆர்டர் பண்ண துணி ரெடி ஆயிடுச்சுன்னு ஒருத்தி சொல்றா. நான் சொன்னல எங்க அம்மா நல்லா தைப்பாங்கன்னு அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். அந்த சோல்ஜர் மெசேஜ் அனுப்புனது ரேக்ஸுக்கு தான். என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு ஹெலன் கேட்கவும், அங்க இருக்கிற என் ஆளு நம்ம கேரேஜ் உள்ளவரை ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னு ரேக்ஸ் சொல்றான். தேவையான காஸ்டியூம் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வரான். சரி நீங்க எல்லாரும் கேரேஜ்ல கிளம்புங்க, நான் அங்க போய் சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா டீமன்ஸ் எதுவுமே அந்த நெடுலஸோட பேச்சை கேட்க தேவையில்லை. எல்லாரும் முன்னாடி அந்த ஹோலி ஸ்வாட் ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே அந்த கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் அப்படின்னு ரீக் சொல்லுவோம். நீ ஏன் டீமனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹெலன் கேட்கறா. நான் போஸ்ட்மேன், ஷேடோ பப்பட்ல ஒருத்தன், அது போக ஒரு டீமனும் கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ டீமனா அவங்க ஷாக் ஆகுறாங்க. எல்லா டீமன்ஸும் மோசம் கிடையாது, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆளோட அம்மா லூசியா தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு டீமன் ஹியூமனை லவ் பண்ணா அந்த ஹியூமனை தான் இப்ப அவன் கடத்தி வச்சுட்டு அந்த டீமனை மிரட்டி எல்லா டீமன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரீக் சொல்லுவோம். அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம காப்பாத்தி பிரின்சஸ் ஃபாலையும் காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ஃபால் வந்துட்டு, ஆல்வேன் உன்னை ஒரு தடவையாச்சும் திரும்ப நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா. ஆல்வேனா அது யாரு அப்படின்னு சொல்லி நெடுலஸ் வெளியே நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. ஃபால் நம்ம ஹீரோ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு டீமன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுது. அந்த பொண்ணை வந்துட்டு இந்த நெடுலஸ்ங்கிறவன் கடத்தி வச்சு அவன் மூலியமா ஒரு டீமன் ஆர்மியவே கண்ட்ரோல் பண்ணி இந்த சீக்ரெட் ஸ்வாட பார்த்தாலே அதுங்கெல்லாம் பயந்து ஓடுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஹோலி ஸ்வாட பார்த்து தான் மற்ற டீமன்ஸ் எல்லாம் பயப்படுது போலன்னு சொல்லி மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்களும் இவன் கிட்ட வந்து ப்ரொடெக்ஷன் கேட்கறாங்க. இதை காரணம் காட்டி தான் பிரின்சஸ் ஃபாலையும் அவன் கல்யாணம் பண்ண நிக்கிறான். அந்த ஹோலி ஸ்வாட் ஒரு ஃபேக்கு, அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுதான் நெடுலஸ் இதெல்லாம் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டு பிரின்சஸ் ஃபாலையும் அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.